Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursaleen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin wa ba'du. மதிப்புக்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அல் குர்ஆனிய அமர்விலே இன்று நாம் பார்க்க இருப்பது மூன்று வகையில் உலகை இயக்கும் இறைவன், ஒரு அல் குர்ஆனிய நோக்கு என்ற தலைப்பே ஆகும். அன்புக்குரிய சகோதரிகளே, உலகத்திலே பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிகழ்வுகள், சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை எப்படி அல் குர்ஆன் நோக்குகிறது, எப்படி அல் குர்ஆன் அதனை பார்க்கிறது, இது பற்றி உலகம் பல்வேறுபட்ட நியாயங்களை சொல்லி கொண்டிருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் அவரவர்கள் துறையிலிருந்து பல்வேறுபட்ட நியாயங்களையும் காரணங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். பொருளாதார காரணங்கள், சமூகவியல் காரணங்கள், உளவியல் காரணங்கள், மருத்துவ காரணங்கள் என்று உலகத்தில் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பற்றிய பின்னூட்டல்கள், கருத்தாடல்கள், அதை நியாயப்படுத்துகின்ற விஷயங்கள், அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பல வகையான பார்வைகள் உலகத்தில் இருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். இதை உலகம் இயங்குகின்ற ஒழுங்கை பார்க்கின்ற பொழுது மனிதன் அதிர்ந்து போகிறான். எதிரும் புதிருமான விஷயங்கள் தொடர்ந்தும் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஒரு பக்கத்தில் வெற்றிகள் வருகின்றன, மறுபக்கத்தில் தோல்வி வருகின்றன. எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடந்தேறுகின்றன, எதிர்பார்க்காத விஷயங்களும் நடைபெற்று முடிகின்றன. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தோல்வியில் வந்து முடிகிறது. நோய்கள் வருகின்றன, ஆரோக்கியம் ஏற்படுகிறது. இன்பமான நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன, துன்பமான நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. இப்படியாக உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒழுங்கிலே ஒரு தனி மனிதன் வாழ்வாக இருந்தாலும், ஒரு சமூகமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இதனை எப்படி பார்ப்பது? காரணங்களோடு சில விஷயங்கள் நடக்கும், அதற்கு காரணங்களை சொல்லி நாங்கள் நியாயப்படுத்துகின்ற, காரணங்களை பேசுகின்ற வகையிலே சில நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கும். மறுபக்கம் காரணங்கள் சொல்ல முடியாதவாறு அறிவுக்கு அப்பாற்பட்ட வேறு சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்படியாக உலகத்திலே நாம் வாழுகின்ற சூழலிலே இந்த நிகழ்வுகள் மனித அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், சபபுகள் சொல்ல முடியுமானவை, சபபுக்கு அப்பாற்பட்டவை, கருவிகளுக்கூடாக புரிந்து கொள்ள முடியுமானவை, கருவிகளாலும் புரிந்து கொள்ள முடியாதவை என்று பெரிய பெரிய விஷயங்கள் உலகத்தில் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. எனவே இந்த உலகமே ஒரு புதிராகத்தான் மாறி இருக்கிறது. நாம் வாழுகின்ற பிரபஞ்சம் ஒரு மிக வித்தியாசமானது. நவீன ஆய்வாளர்கள் கருத்துப்படி உலகத்தில் சீன் என்று சொல்கின்ற எங்களால் பார்க்க முடியுமான நேரடியாக அறிவுக்குட்பட்ட விஷயங்கள் முழு பிரபஞ்சத்திலும் 10% விட குறைவான அளவு தான் இருக்கின்றன. 90% மேற்பட்ட உலக நிகழ்வுகள், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அம்சங்கள் கற்புலனுக்கு அப்பாற்பட்ட, பலபோது அறிவியல் உலகத்துக்கு அப்பாற்பட்ட, அறிவாலேயோ கருவிகளாலேயோ புரிந்து கொள்ள முடியாதவையாக தான் இருக்கின்றன. எனவே 90% பெரும் மர்மமான அம்சங்களாக இருக்கின்றன. நான் சொல்ல வரவில்லை மறுமை நிகழ்ச்சிகளை பற்றி இங்கு நாங்கள் பேசவில்லை. மறுமை என்றது மற்றொரு மறைவான உலகம், மறுமை அல்ல. நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம், கோடான கோடி கேலக்சிகள் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துடைய நிகழ்ச்சிகளில் பலது இதுவரைக்கும் கற்புலனுக்கு உட்பட்டதாக இல்லை, யாருடைய அறிவுக்கும் உட்பட்டதாக இல்லை. 90% விஷயங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட, பலபோது புரிந்து கொள்ள முடியாத பெரும் மர்மங்களான விஷயங்கள் இருக்கின்றன. அறிவுக்குட்பட்ட பலபோது காணுகின்ற விஷயங்களை கூட எப்படி பார்ப்பது, எப்படி உரையாடுவது, விளங்குவது, எப்படி விளக்கம் சொல்லுவது என்பது இன்று ஒரு பெரிய விவகாரமாக மாறி இருக்கின்றன. எனவே தான் நீங்கள் பார்க்கலாம், நவீன காலத்தில் கூட இந்த நிகழ்வுகளை எப்படி அணுகுவது சம்பந்தமான கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கன்செப்டுகளை உருவாக்கி
எப்படி மனிதருக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் நோய்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சிக்கல்களாக இருக்கலாம், அழிவுகளாக இருக்கலாம், இயற்கை அழிவுகளாக இருக்கலாம், செயற்கை அழிவுகளாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை எப்படி பார்க்கணும் என்பதற்காக பல கோட்பாடுகள் இருக்கிறது. உதாரணமாக இயற்கைவாதம், அனைத்தும் இயற்கை என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. நெச்சுரலிசம்னு சொல்லுவார்கள். எல்லாமே இயற்கையாக நடைபெறுகின்றன. ஒமா யுகுலிக்குனா இல்லத்தகர் என்று குர்ஆன் ஒரு இடத்திலே அந்த நேரத்தில் கூட குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்த அந்த 7ஆம் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுகளில் கூட மனிதர்கள் ஒரு சாரார் உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்துமே இயற்கை நிகழ்ச்சிகள். இது இதை இயக்குகின்ற ஒரு சக்தி இதற்கு பின்னால் இல்லை. தானாக சுதந்திரமாக இயற்கையாக உலக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஒருவர் பிறக்கிறார் என்றால் அது ஒரு இயற்கை, அவர் இறக்கிறார் என்றால் ஒரு இயற்கை, அவர் நோய்வாய்ப்படுகிறார் அது மற்றொரு இயற்கை. இது இப்படியாக உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்தும் இயற்கை, நெச்சுரல் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி அது இன்றைக்கு ஒரு கோட்பாடாக மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். மறுபக்கத்தை இன்னொரு சாதார் ரேஷனலிசம்னு சொல்கின்ற பகுத்தறிவுவாதம். எதனையும் அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும், விளங்க வேண்டும். எனவே கோஸ் என்று சொல்கின்ற காரணங்களை தேடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணங்கள் அடியாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருவர் வஃபாத்தாயினால் கோஸ் ஆஃப் டெத் என்று சொல்லி அதற்கான நியாயங்களை காரணங்களை கண்டறிகின்ற ஒரு மரபு காலாகாலமாக இருந்து வந்திருக்கிறது. நவீன காலத்தில் அது மேலும் வளர்ச்சி கண்டிருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட அதற்கான காரணங்களை அறிகின்ற ஒரு நிலை நியாயமாக வளர்ந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த உலகத்தில் நடக்கின்ற அழிவுகளாக இருக்கலாம், சேதங்களாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிவு ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக பார்த்து அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை ஒவ்வொருவரும் அவரவர் துறையிலும் அவரவருக்கு கிடைத்திருக்கின்ற அனுபவங்களை வைத்துக்கொண்டு காரணங்களை சொல்லுவார்கள். கண்டிப்பாக அந்த காரணங்கள் எல்லாமே ஏகோபித்த நிலைப்பாடாகவும் கண்டிப்பாக இருக்க மாட்டாது. மருத்துவத்துறை சொல்கின்ற நியாயங்கள், உளவியல் துறை சொல்கின்ற நியாயங்கள், சமூகவியல் அறிஞர்கள் சொல்கின்ற கருத்துக்கள், பொருளியல் அறிஞர்கள் சொல்கின்ற கருத்துக்கள், அரசியல் ஆய்வாளர்கள், கள ரீதியான ஆய்வாளர்கள், மார்க்கம் சார்ந்தவர்கள், மார்க்கமற்றவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் அவரவருக்கு வாழுகின்ற அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு பின்னணி, ஐடியாலஜி இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு உலகத்தில் நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவரவர் அறிவு தரத்துக்கு ஏற்ப அனுபவங்களுக்கு ஏற்ப நியாயங்களை சொல்கிறார்கள், ஜஸ்டிஃபிகேஷனை சொல்கிறார்கள், அதுக்கான காரணிகளை தேடுகிறார்கள். மிகவும் தூய்மையாக அதனை கண்டறிவதற்கான முயற்சிகளை செய்து எப்படியோ ஒரு காரணத்தை சம்பந்தப்படுத்தி சபபொண்டை சொல்லி அதை சொல்லுகின்ற ஒரு நிலை மற்றொரு வகையில் வளர்ந்து கொண்டு செல்கிறது. இதோடு சேர்த்து நாத்திகவாதம் என்று சொல்கின்ற ஈத்திசம், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை என்ற கோட்பாடு அதிகமாக வளர்ந்து எந்த ஒரு உலக நிகழ்வுக்கு பின்னாலும் இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்டிருப்பதிலோ, பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கின்ற ஒழுங்கிலேயோ கடவுள் என்ற ஒரு சக்திக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு மர்மமான முறையிலே இயற்கையான முறையிலே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இப்படியாக உலகத்திலே எதிரும் புதிருமான எல்லா நிகழ்வுகளையும் இப்படி பார்க்க வேண்டும் என்ற கோட்பாடுகள்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படி நானும் நீங்களும் வாழுகிற இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வித்தியாசமான அற்புதமான புதிரான இந்த நிகழ்வுகளை, சம்பவங்களை எப்படி உலகம் பார்க்கிறது என்பதைத்தான் இப்போது சுருக்கமாக நாங்கள் சொன்னோம். இப்படி இருக்க அல்-குர்ஆன் எப்படி இதனை பார்க்கிறது, இதனைத்தான் நாங்கள் இங்கு சுருக்கமாக கலந்துரையாட இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்-குர்ஆனை ஆய்வுக்குட்படுத்திய குறிப்பாக நாம் வாழுகின்ற கால அறிஞர்கள் இந்த உலக நிகழ்வுகள், உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் குர்ஆனிய கண்ணோட்டத்திலே 3 வகையில்தான் அல்லாஹு தாலாவினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை ஆதாரபூர்வமாக விளக்குவதனை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, உலகத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது சபபுகளுக்கூடாக அல்லாஹு தாலா இயக்குகிறான். அதனை நாங்கள் தமிழிலே காரண காரிய விதிகளுக்கூடாக அல்லாஹு தாலா உலகத்தை இயக்குகிறான், சபப் என்று சொல்கிறோம். காரணங்களை வைத்துக்கொண்டு
இயக்குகிறான். அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் எந்த ஒரு இன்சிடென்ட் நடைபெறுகிறது முதலாவது விஷயம். ரெண்டாவது, காரண காரிய விதிகளுக்கு அப்பால் சில நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அப்படியும் அல்லாஹ் தஆலா இயக்குகிறான். காரணங்களின்றி காரணங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு சில நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா தொழிற்படுத்துகிறான். அது இன்னொரு முறை. மூன்றாவது, சபபுகளுக்கு புறநடையாக எதிராக நினைக்கக்கூட பார்க்க முடியாதவாறு ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கு எக்காரணம் கொண்டு காரணம் சொல்லவும் முடியாது, காரணத்தை அடிப்படையாக கொண்டு நியாயம் ஒன்று கற்பிக்கவே முடியாது, காரணங்களுக்கு எதிரானதா உலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அப்படியும் இருக்கலாம் என்று மூணாவது ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. இதனைத்தான் நாங்கள் ஓரளவு விரிவாக நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் நடைபெறுகின்ற விஷயங்கள் அனைத்தும் சபப் காரணங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்திருப்பது இந்த காரண காரிய விதியை அடிப்படையாக கொண்டு என்பது மிகப்பெரிய உண்மை. அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்குகிறான் என்ற அடிப்படையான சிந்தனை தான் குர்ஆனிய சிந்தனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற சொற்பிரயோகத்தை 2000க்கு மேற்பட்ட இடங்களிலே கையாண்டிருக்கிறான். அந்தளவுக்கு குர்ஆனிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான கருப்பொருளாக தீமாக இருப்பது இறைவன், கோட் என்ற கன்செப்ட். குர்ஆனை நீங்கள் ஓதி பார்த்தா விளங்கும். இந்த சகலதையும் இயக்குகின்ற உருவாக்குகின்ற ஒரு பெரிய சக்தியாக அல்லாஹ் தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு போனாலே விளங்கும். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் உங்களுக்காக பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் உருவாக்கினான். ஹுவல்லதி, அவன்தான். நீங்கள் பார்க்கலாம். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, நாங்கள் பூமியை செப்பனிடப்பட்ட ஒரு பொருளாக நாங்கள் ஆக்கவில்லையா? அலம் நஜ்அல், நாங்கள் ஆக்கவில்லையா? அவன்தான் ஆக்கினான், அவன்தான் உருவாக்கினான். இரவு பகலை அவன்தான் படைத்திருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மரணத்தையும் வாழ்வையும் அவன்தான் உருவாக்கினான். எங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த குர்ஆனிய ஸ்டைலில் குர்ஆனுடைய வசன பிரயோகங்களுக்குள்ள நீங்கள் மிக நுணுக்கமாக அவதானித்தான் அதிலே அல்லாஹ்வுடைய ஏக அதிகாரத்தை விளங்கப்படுத்துகின்ற வகையில் தான் குர்ஆனுடைய வசன பிரயோகம் எல்லாம் அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். எனவே உலகத்தில் வாழ்வும் மரணமும் தானாக தோன்றியது அல்ல, அது ஒரு பிளான் பண்ணப்பட்டு திட்டமிட்டு ஒரு சக்தியால், அல்லாஹ் என்ற சக்தியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தில் வாழ்வதோ பிறப்பதோ இறப்போ பிறப்போ தானாக நிகழ்கின்ற நிகழ்ச்சி அல்ல, அது இயற்கை நிகழ்ச்சிகள் அல்ல, யாருடைய சக்திக்கும் உட்பட்டது, சாதாரண மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது அல்ல. அது மனிதர்களுடைய சக்திக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும். அது அல்லாஹ் என்ற சக்தியால் இயக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும் என்பது குர்ஆன் சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை. இந்த உலகத்தில் வானம் பூமி என்று சொல்லுகின்ற இந்த பிரமாண்டமான படைப்புகளாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், அதில் நடக்கின்ற எல்லா இயக்கங்களாக இருக்கலாம், அனைத்தும் இறைவனுடைய ஏற்பாடாகவும் அவனுடைய இயக்க சக்தியின் விளைவாகவும் தான் இயங்குகிறது என்பது குர்ஆன் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். இப்படி அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகிறான் என்றால், உலகத்தில் நடக்கிற அவ்வளோ நிகழ்ச்சிகளை இயக்குகின்ற ஒரு சிஸ்டம் என்றால் அதனை குர்ஆனே சொல்கிறது சுன்னா என்ற சொற்பிரயோகத்தை கையாண்டு சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சில நியதிகள் காணப்படுகின்றன. சில அல்லாஹ்வுடைய டிவைன் லோஸ் என்று சொல்லுவார்கள், தெய்வீக கோட்பாடுகள் காணப்படுகின்றன. உலகத்தை இயக்குவதற்கென்று சிஸ்டம்ஸுகள் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சிஸ்டத்துகளுக்கு கூடாகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அதைத்தான் அரபிலே சொல்வார்கள் ஆலமுல் அஸ்பாப். இந்த உலகம் இயக்குவதற்கு சபபுகளுக்கு கூடாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா இயக்குகிறான். அதற்கு குர்ஆன் பயன்படுத்துகின்ற சொற்பிரயோகம் சுன்னா. இப்போ நான் நீங்களும் மிகவும் பரிச்சயமான சொற்பிரயோகம் தான் சுன்னா என்ற சொற்பிரயோகம். பொதுவாக சுன்னா என்று சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ற கருத்தை தான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்று சொல்கின்ற போது சொல், செயல், அங்கீகாரம், அவருடைய உடை, நடை, பாவனை, வாழ்க்கை முறை எல்லாம் சேர்ந்து சுன்னா என்ற கருத்தை கொடுக்கும். அது சரி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ற கண்ணோட்டத்திலே சுன்னாக்கு வழங்கப்படுகின்ற விளக்கம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சுன்னா என்ற சொற்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். சுன்னத்துன் அதோட பன்மை சுனன் என்று சொல்கிறோம். நாங்கள் அதற்கு நியதி என்று சொல்லுவோம், லோஸ், சட்டங்கள் என்று சொல்லுவோம். அதை இன்னொரு தெளிவாக சொல்வதா என்றால் சுனனுல்லாஹ், அதாவது டிவைன் லோஸ்,
தெய்வீக சட்டங்கள் என்று சொல்கிறோம். அப்போ உலகத்தை அல்லாஹ் தஆலா இயக்குறது தெய்வீக சட்டங்களுக்கு ஊடாக, அதனை தான் சபபுகளுக்கு ஊடாக இயக்குகிறான்னு சொல்கிறான். ஒரு விஷயம் நடக்கணும் என்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு காரணி ஒன்று இருக்கும். காரணி ஒன்று இருந்து தான் காரணம் உருவாகும். அதனை தான் தமிழிலே காரண காரிய விதி என்று சொல்கிறோம். கோஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்கிறோம். ஒரு காரணத்தை தொடர்ந்து ஒரு காரியம் உருவாகிறது என்று சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் உலகத்தை கட்டமைத்திருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான். அதனைத்தான் சுன்னாண்ட பிரயோகத்து கூட சொல்கிறான். உதாரணமாக சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா 62 வசனத்திலே வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னாக்களில், அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாடுகளில், இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்காக வைத்திருக்கின்ற ஏற்பாடுகளில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் ஒரு பொழுதும் காண மாட்டீர்கள். இந்த லென் என்ற சொற்பிரயோகத்துக்கு அரபு மொழியிலே ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்ற கருத்தை காட்டும். எனவே நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய இந்த சிஸ்டத்தில், இந்த டிவைன் லோஸில் எந்த விதமான மாற்றத்தையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். இது சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். என்ன சொல்ல வருகிறான் என்றால், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றதுக்கு நிறைய சுன்னாக்களை செய்திருக்கிறான். சில லோஸ் சட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சட்டங்களுக்கு ஊடாகத்தான் என்ன செய்கிறான், இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் நாங்கள் குர்ஆனிய கண்ணோட்டத்தை படிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்துடைய முன்னேற்றத்திலே, மனிதருடைய முன்னேற்றத்திலே அல்லது பின்னடைவிலே, சமூகங்களுடைய முன்னேற்றத்தில், அவர்களது பின்னடைவுகளிலே எப்படி தாக்கம் செலுத்துகிறான் என்றால், அவன் போட்ட சட்டத்திட்டங்களை சுன்னாக்களை எவ்வளவு தூரம் இந்த தனி மனிதர்களோ சமூகங்களோ கையாளுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்பதனை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியை கூட அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் ஒன்று என்றால், மனித முயற்சி என்பது முன்னேற்றத்துக்கு அடிப்படையான அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, மனிதர்கள் கண்டிப்பாக உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். படித்தால்தான் படிப்பிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சாதனைகளை அடைய முடியும். உழைத்தால்தான், உழைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால்தான் அவரால் குறிப்பிடத்தக்க அளவு வியாபார முயற்சிகளிலே முன்னேற்றம் அடைய முடியும். ஆரோக்கியமாக பேணினால்தான் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க முடியும் என்று இப்படி உலகத்தை இயக்குவதற்கென்று சில காரணங்களை, சில சுன்னாக்களை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா சூரத் அன்கபூத்தில் 69 வசனத்திலே வல்லதீன ஜாஹது ஃபீனா, இங்கே ஜிஹாத் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா கையாள, உங்களுக்கு தெரியும் ஜிஹாத் என்ற சொல் அது பரவலான சொற்பிரயோகம். குர்ஆன் ஜிஹாத் என்ற சொற்பிரயோகத்தை பலர் புரிந்து வைத்திருப்பது போன்று வெறுமனே இந்த ஃபைட் என்ற கருத்திலே மாத்திரம் குர்ஆன் கையாளவில்லை. சண்டை செய்தல் அல்லது போராடுதல், யுத்தம் செய்தல் என்ற கருத்திலே மாத்திரம் குர்ஆன் ஜிஹாத் என்ற சொற்பிரயோகத்தை கையாளவில்லை. அதுக்கு மிக சிறந்த ஆதாரம் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சூரத் அன்கபூத்தில் 69 வசனம். ஜாஹதன்னு சொன்னால் போராடினான், நேரடி கருத்து. ஜாஹதன்னு சொல்கிற உண்மையான நேரடியான கருத்து அதிகமாக உழைத்தான், கஷ்டப்பட்டான், நிறைய எஃபர்ட்ஸுகள் எடுத்தான் என்ற கருத்தை தான் ஜாஹத் என்ற சொற்பிரயோகம் குறிக்கும். வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்கட விஷயத்தில் யார் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, கடுமையான பிரயத்தனங்களை எல்லாம் மேற்கொள்கிறார்களோ, லனஹதி அன்னஹும் சுபுலனா, நாங்கள் அவர்களுக்கு எங்களது பல, சபீலுன்னு சொன்னால் பாதை, சுபுலன்னு சொன்னால் பாதைகள், எங்களது பல பாதைகளை அப்படியே திறந்து கொடுப்போம். ஹதாண்ட சொல்லுக்கு திறந்து கொடுத்தான், வழிகாட்டினான் என்ற கருத்தெல்லாம் காட்டும். இப்போ லனஹதி அன்னஹும் சுபுலனாண்டா யாரெல்லாம் எங்கட இந்த சிஸ்டத்தில், ஃபீனான எங்கட சிஸ்டத்தில், நீங்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய தஃப்சீர்களுக்கு நாங்கள் போய் பார்த்தோம் என்றால், இங்கே ஜாஹத் என்ற சொல் ஃபைட் அல்ல, சண்டை செய்வது அல்ல, யுத்தம் செய்வது அல்ல, போராட்டங்கள் ஈடுபடுவது அல்ல. மாற்றமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கின்ற விஷயம் ஒரு வித்தியாசமான விஷயம். சூரத்துல் அன்கபூத்தில் அந்த சூரை இறங்கியதே மக்கால தான். மக்கால அல்லாஹ் தஆலா நாங்கள் சொல்கின்ற அந்த ஜிஹாதுடைய அந்த ஃபைட் என்ற கருத்திலே ஒரு வசனத்தையும் இறக்கவில்லை. ஜிஹாத் என்ற கடமை கூட மக்காவில் இருக்கவில்லை.
மக்காவிலே எங்களுக்கு தெரியும் முதல் 13 வருஷ காலமாக ஒரு சாத்வீகமான ஒரு ஒழுங்கில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை செய்தார்கள். அங்கே ஈமானை வலியுறுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய இருப்பை பற்றி பேசினார்கள், மறுமை நாளை பற்றி அதிகம் வலியுறுத்தினார்கள், ஒழுக்க விழுமியங்களை பற்றி அதிகம் பேசினார்கள். அதாவது மனித ஹியூமனிடேரியன் ஒர்க்ஸ்ன்னு சொல்கின்ற மனிதாபிமான செயற்பாடுகள் உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தில் அதிகமாக குர்ஆன் கருத்துக்களை முன்வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இஸ்லாத்துடைய மிக அடிப்படையான அம்சங்கள் தான் மக்கி சூறாக்களிலே அதிகம் வலியுறுத்தப்பட்டது எங்களுக்கு தெரியும். 13 வருடங்களாக அப்படித்தான் குர்ஆன் பேசி வந்தது. அப்படியாக மக்கி சூறாக்களில் ஒன்றாகிய அன்கபூத்தில் தான் அல்லாஹு தஆலா அந்த ஜாஹத என்ற சொல்லை கையாண்டு இருக்கிறார். இங்கே ஜாஹத் என்பது கடுமையான முயற்சியை மேற்கொள்ளுதல். ஒருவர் மேற்கொள்கிற முயற்சியோடு போட்டி போட்டுக்கொண்டு அவரை மிகைத்து கடுமையாக முயற்சி செய்தல் என்ற கருத்தை தான் ஜாஹத, அதனுடைய மஸ்தர் தான் ஜிஹாத். இப்போ ஜிஹாதுக்கு நேரடியான பொருள் நீங்கள் மொழியிலே போய்த்து பாருங்கள், அரபு மொழியில் கூட பார்க்கலாம், கடுமையாக உழைத்தல் என்ற கருத்தை தான் காட்டும். கடுமையாக உழைத்தல். இப்போ யார் கடுமையாக ஃபீனா என்ற சொல் எங்களுடைய விஷயத்திலே இங்கே இந்த ஃபீனா என்ற பிரயோகம் என்னென்றால் அல்லாஹு தஆலா ஒரு விரிந்த கருத்திலே தான் இந்த சொற்பிரயோகத்தை கையாளுகிறான். அல்லாஹு தஆலா போட்ட இந்த சிஸ்டம், இந்த சுன்னா, அவன் உலகத்தை இயக்குவதற்காக, உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் இயக்குவதற்காக சில சிஸ்டம்ஸுகளை டெவலப் பண்ணி வைத்திருக்கிறான். லோஸ்கள், டிவைன் லோஸ் என்று சொல்கிறோம், தெய்வீக சட்டங்கள். கண்டிப்பாக எங்களது இந்த சுன்னாவை, இந்த விதிமுறைகளை வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக மார்க்கம் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் அழகான முறையில் மக்கள் மன்றத்திலே முன்வைப்பதற்காக யாரெல்லாம் பெரிய அளவு முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ என்ற கருத்தையும் அது நேரடியாக கொடுக்கும். இஸ்லாத்துடைய கருத்துக்களை, குர்ஆனிய கருத்துக்களை அழகாக போய் முன்வைப்பதற்காக, சமர்ப்பிப்பதற்காக யாரெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ள அந்த கருத்தையும் கொடுக்கும். அதுவல்லாமல் உலகத்தை இயக்குவதற்காக அல்லாஹு தஆலா போட்டிருக்கின்ற இந்த சுன்னாண்டு சொல்கின்ற கல்வி கற்பதாக இருக்கலாம், உலகத்தை வளப்படுத்துகின்ற பணிகளாக இருக்கலாம், சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பணிகளாக இருக்கலாம், நன்மைகளை வளர்க்கின்ற பணிகளாக இருக்கலாம், ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கான பணிகளாக இருக்கலாம், உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல முயற்சிகளுக்காகவும் யாரெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு லனஹதி என்னகும் சுபுலனா, நிறைய பாதைகளை, எங்களது பாதைகள் அனைத்தையும், எந்த பாதைன்னு கூட சொல்லவில்லை, நிறைய வழிகளை திறந்து கொடுப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இங்கே சொல்கிறோம் சுன்னத்துல் முஜாஹதான்னு சொல்கிறோம். இதுக்கு தான் சொல்கிறோம் சுன்னத்து முஜாஹதா. முயற்சி என்ற ஒரு விதி ஒன்று குர்ஆனில் இருக்கிறது. எனவே முயற்சி பெறாமல், முயற்சி செய்யாமல் உலகத்தில் எதனையும் செய்ய முடியாது. அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, உழைப்பு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான முன்னேற்ற செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒன்றும் வெறுமனே அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அந்த பின்னணியில் இயங்க மாட்டாது. உலகத்தை அல்லாஹ் செட்டப் பண்ணியிருப்பது முழுக்க முழுக்க குர்ஆனே சொல்லியிருப்பது போன்றோ ஒரு பெரிய சபபுகளில் தான் சம்மந்தப்படுத்தியிருக்கிறான். எனவே ஒரு எழுச்சியும் வெற்றியும் மாற்றமும் ஒரு நாளும் தானாக நடக்க மாட்டாது. அது குர்ஆன் சொல்லுகின்ற பிரதானமான விஷயம். எனவே தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம், அல்லாஹ் தஆலா உலகத்தை காரணக்காரிய விதிகளுக்கூடாக இயக்குறது தான் 99.9% உலகம் அப்படித்தான் இயங்குகிறது. அது குர்ஆனே சொல்லியிருக்கின்ற மிகப்பெரிய உண்மை. அந்த முயற்சிகளை எவர் முன்னெடுத்தாலும் அவர் முயற்சிப்பார், அவர் முன்னேற்றம் அடைவார். உதாரணமாக இப்போ கல்வித்துறையிலே முஸ்லீம் நன்முஸ்லிம்ஸ் என்ற வேறுபாடுகள் கிடையாது. யாரெல்லாம் கல்வித்துறையிலே தங்களை முன்னேற்றுவதற்காக, தமது சமூகத்தை முன்னேற்றுவதற்காக, தமது தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக நல்ல பல முயற்சிகளையெல்லாம், காத்திரமான முயற்சிகளையெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த சுன்னாவை அவர்கள் ஹயாத்தாக்குகிறார்கள். அல்லாஹு தஆலா போட்ட கல்வி என்ற ஒழுங்கை வளப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதனை லனஹதி என்னகும் சுபுலனா. எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த குர்ஆனிய உண்மைகள் ஆரம்பமாக புரியப்பட வேண்டும். மனித முயற்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவே கண்டிப்பாக சபபுகளை பேஸ் பண்ணி உலகத்தை அல்லாஹ் தஆலா இயக்குகிறான். அதிலே முஸ்லீம் காஃபிர் என்ற வேறுபாடு கிடையாது. அதிலே சில போது நல்லவன் கெட்டவன்ற வேறுபாடு கூட பல போது இல்லை. சில நேரங்கள் மிக மோசமானவர்கள் கூட சில நல்ல பணிகளில் ஈடுபட்டு
சில விஷயம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் கிடையாது. எனவே யாரும் இதிலே முயற்சிக்கலாம். சுன்னா என்பது பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. யாரெல்லாம் அதனை செய்கிறார்களோ அவர்கள் முயற்சிப்பார்கள், முன்னேற்றுவார்கள். இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவது ஆகப்பெரிய சுன்னா என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் என்ற சுன்னாவை ஹயாத்தாக்குவதில் வெற்றி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறோம், பேசுகிறோம். அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்குகிறோம். பிழையல்ல, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். ஆனால் குர்ஆனிலே சுன்னத்துல்லான்னு ஒரு பகுதி இருக்கிறது. இப்போ சுன்னத்து ரசூல்னு ஒன்று இருக்கிறது, ரசூலுல்லாஹி சுன்னான்னு ஒன்று இருக்கிறது. அது கிட்டத்தட்ட சமூக மட்டத்திலே ஒரு பேசு பொருளாகவும் கரசனை பெற்ற ஒரு விஷயமாகவும் பலராலும் ஓரளவு பார்க்கப்படுகின்ற விஷயமாகவும் அந்த சுன்னாக்கள் சமூகத்திலே சில வித்தியாசங்களோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் வளர வேண்டும் என்ற அந்த கருத்து இருக்கிறது. ஆனால் சுன்னத்துல்லான்னு சொல்கின்ற உலகத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னான்னு சொல்கிற பெண்ணம்பரி சிஸ்டத்துக்கூடாக இயக்குகிறான் என்ற அந்த சுன்னா பற்றிய பார்வை நம்மிடத்திலே மிக மிக குறைவு. குர்ஆன் அதனை பலவாறு சொல்லியிருக்கிறது. எனவே ஒரு சமூகத்தின் தனி மனிதரின் முன்னேற்றத்தை சுன்னத்து முஜாஹதா என்று சொல்கின்ற மனித முயற்சி என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. இந்த பின்னல் தான் மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான், பல வகையான திறமைகளை கொடுத்திருக்கிறான். உலகத்தை இயக்குவதற்கான பௌதீக வளங்கள், ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் இருக்கின்றன, ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ்கள் இருக்கின்றன, இந்த கேன்டாக்ஸுகள் இருக்கின்றன, ஓரளவு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி வித்தியாசமான ஒழுங்குகளை உலகத்தை அல்லாஹ் செட்டப் பண்ணியிருக்கிறான். இந்த முழு பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு இந்த மனிதர்கள் தங்களது அறிவையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் இந்த கெப்பாசிட்டியையும் எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறார் என்பது ஒரு சுன்னா. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நன்மையான விஷயம். அதனைத்தான் நாங்கள் இபாதத்துன்னு மற்றொரு கண்ணோட்டத்தில் சொல்கிறோம். எனவே சுன்னத்துல்லா என்ற விஷயம் குர்ஆனிலே பெரிய அளவு இடம்பெற்றிருக்கிறது. இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப். பசி வந்தால் சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் பசி தீரும். நோய் வந்தால் அதற்கு மருந்தெடுக்க வேண்டும். அது நோய்க்குரிய மருத்துவம் என்பது அடிப்படையான விஷயம். அறியாமையில் இருக்கின்றவர்கள் கட்டாயம் அறிவை தேடி பெறுகின்ற போது அறிவு சார்ந்த சமூகமாக மாறும். எனவே அறிவை புகட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். அது ஒரு சுன்னா. சாப்பிட வேண்டும் ஒரு சுன்னா, மருந்து ஒரு சுன்னா, சுகாதாரம் மற்றொரு சுன்னா, சுத்தம் இன்னொரு சுன்னா, ஒழுக்கம் இன்னொரு சுன்னா. இப்படி மனிதர்கள் எடுக்கிற முயற்சிக்கு குர்ஆன் பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போய் பார்க்குறோம். உதாரணமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த சுன்னா அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். சூரத்து முல்கிலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் 15ஆம் வசனத்திலே, ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் ஹான் சொன்னால் பூமியின் நாலா திசைகளுக்கும் சென்று, வகுலு மின் ரிஸ்கிஹி, அவன் அளிக்கின்ற ரிஸ்கை சாப்பிடுங்கள், வயலேஹி நுஷூர், அவனை நோக்கித்தான் நீங்கள் கடைசியாக செல்ல போகிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஆயத்திலே சூரத்து முல்கிலே ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, உலகத்தில் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், பல போது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும், வீட்டை விட்டு ஊரை விட்டு நாடுகளை விட்டு கடந்து பயணிக்க வேண்டி வரும். குர்ஆனே சொல்லுது ஃபம்ஷூ ஃபீ, இது ஒரு சுன்னா. என உலகத்தில் சம்பாதிக்க வேண்டுமென்றால், ஒருவர் தனது கௌரவத்தை பேணி வாழ வேண்டுமென்றிருந்தால் இன்னொருவத்தில் தங்கி வாழாமல் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் அடிப்படையான கட்டளைகளில் உண்டு. என உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கௌரவமாக இருக்க வேண்டும், அவரவர் உழைக்க வேண்டும், அவரவர் சம்பாதிக்க வேண்டும். சோம்பேறிகளாக இருப்பது ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலபோது விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இன்னொருவர்கள் தங்காமல் தமது அறிவையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் இருக்கிற முதலையும் பயன்படுத்தி முடிந்த அளவு அவர்கள் இந்த ஹலாலான முறையிலே அவர்கள் பயணங்களை மேற்கொண்டு பல நாடுகளுக்கு சென்று பல பிரதேசங்களுக்கு சென்று நிறைய முயற்சிகளை செய்து, வெறும் தொழில் மட்டுமல்ல, அது தொழிலாண்மைன்னு சொல்கின்ற ப்ரொஃபஷனலிசமாக இருக்கலாம், இப்படியாக உழைப்பு முயற்சிகளிலே மனிதர்கள் ஈடுபட வேண்டும். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த உலகத்தை இயக்கிறதுக்கான செட்டப், இதுதான் சபபுன்னு சொல்கிறோம். சபபுகளை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டும். அது மார்க்கம். அல்லாஹ் தஆலா இதெல்லாத்தையும் கடந்து உணவளிப்பான் என்று சொல்கிறதும் வசதிகளை தருவான் என்று சொல்லி நினைக்கிறதும் இந்த குர்ஆன் வசனங்களுக்கு முரணானது. குர்ஆன் தான் சொல்கிறது சபபுகளை பேணுங்கள், சுன்னாக்களை கையாளுங்கள், அதிலே கவனம் செலுத்துங்கள் என்று குர்ஆன் தான் சொல்கிறது. அதை நாங்கள் உலக ஆசை என்று சொல்வதில்லை, உலகத்தை தேடித்திரு என்று சொல்வதில்லை. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும், இது சுன்னா. எனவே ஒருவர் இப்படி ஏதோ ஒரு வியாபாரத்திலே உழைப்பு முயற்சியிலே
தொழில் முயற்சியிலே ஈடுபடுகிறார்னா சூரா முல்குடைய 15ஆம் வசனத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். சூரா முல்குடைய 15ஆம் வசனத்தை நடைமுறைப்படுத்துகிறார்னா குர்ஆனை அவர் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார், அதுக்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். ஆனால் வக்குலு மின் ரிஸ்கிஹி, அந்த எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்ற மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், ரிஸ்க் அளிப்போன் அல்லாஹ். வக்குலு மின் ரிஸ்கிஹி, அந்த பூமியோ நீங்கள் செல்கின்ற பயணமோ அதுதான் எங்கட அந்த வேர்ல்ட் வியூவுக்கும் ஏனையவர்கள் சொல்கின்ற இந்த பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். எங்கட பார்வைக்கும் ஏனையவர்கள் சொல்கின்ற பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக ரிஸ்க்கு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா அவன் தான் தர வேண்டும். ஒரு பக்கம் ஈமான் இருக்கிறது நேரடியாக, அதான் எங்களோட உளநிலை எப்படி இருக்கும் என்றால் இறைவனோடு இருக்கும். உளநிலை எப்படி இறைவனோடு இருக்கும். ஆனால் எங்களோட பொடி பூமியோடு இருக்கும், முயற்சிகளோடு இருக்கும், படிப்போடு இருக்கும், தொழிலோடு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸோடு இருக்கும். இஸ்லாமிய வரையறையோடு உட்பட்ட பிஸ்னஸோடு இருக்கும். பொடி அப்படி இருக்கும். எங்களோட மூளை இதோடு இருக்கும். ஆனால் எங்களோட உள்ளம் இறை சிந்தனையோடு இருக்கும். இது அற்புதமான சிஸ்டம். எனவே சபபுகளை பயன்படுத்துகிறார் இறை உணர்வோடு கூடியதாக. எனவே இது ஒரு நாங்கள் இப்படியான வசனங்களே இதான் தான் சொல்கிறோம். உலகத்தை அல்லாஹ் தஆலா சபபுகளால் இயக்குகிறான். இன்னொரு உதாரணத்தையும் பாருங்கள். சூரத்து ஜுமாவிலே அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை என்ற தலைப்பிலான இந்த சூறாவிலே இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அந்த ஜும்மா தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டு வார நேரத்திலே ஜும்மாவுக்காக ஃபைதா நூதில யோமில் ஜும்மா ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த வியாபாரங்களை பிரிந்து சென்று தொடர வேண்டும். அப்படி தொடர வேண்டும். அங்கே இருக்கின்ற அருள்களை தேட வேண்டும். எனவே உன முயற்சியை ஆரம்பிங்கள். எப்படி அற்புதமாக அந்த தொழுகையையும் பிஸ்னஸையும் அல்லாஹ் தஆலா தொடர்புபடுத்துகிறான். எனவே இதுதான் உலகத்தை இயக்குகின்ற சிஸ்டம். அதனால் தான் உலகத்தில் 99.9% அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்குவது சுன்னாக்களுக்கு ஊடாக, என்ன சொல்வார்கள், காரண காரிய விதிகளுக்கு ஊடாக, விளங்குற பாசை சொன்னால் சபபுகளுக்கு ஊடாக. கண்டிப்பாக மனிதனால் ஒவ்வொரு துறையிலும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது முதல் விஷயம். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியம்தான், நல்ல ஒரு விஷயம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபில் துல்கர்னைன் என்ற ஒரு தளபதியை பற்றி, ஒரு தலைவரை பற்றி குர்ஆன் மிகவும் அதிகமாக பாராட்டி பேசுகிறது. அதுக்கு அல்லாஹ் தஆலா துல்கர்னைனுடைய வரலாறை பற்றி ஒரு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆன் சொல்லுகிற நேரத்திலே அதில் ஒரு சொற்பிரயோகத்தை அடிக்கடி குர்ஆன் கையாளுகிறது. சபப் என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற சபப் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறான்னா, துல்கர்னைன் என்பது பெரிய செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருந்தார் மட்டுமல்ல, பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவராக இருந்தார் மட்டுமல்ல, அறிவும் ஆற்றலும் திறமையும் கொண்டவராக இருந்தால். அப்படி அதுக்கு அரபில் சொல்வாங்க சபப்னு சொல்லி. அப்போ ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லொரு மூமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மனிதன். ஆனால் எத்தனையோ பெரிய நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக்கொண்டு, உலகத்தில் பெரிய ஒரு நிலப்பரப்பையே அதிகாரம் செலுத்தி கொண்டு, பூமியின் நாலா பிரதேசங்களுக்கும் சென்று தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு அதனுடைய மக்களுக்கு பயனுள்ள பல பணிகளை முன்னெடுத்தார்கள். அறிவு இருந்தது, அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது. இப்படி உலகத்திலிருந்து எத்தனையோ வகையான சபபுகள், இதற்கு தான் சபப்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த சபப் அதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கின்ற பொழுது அது ஒரு உலக ஆசை பிடித்த ஒரு மனிதனாக துல்கர்னைன் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லவில்லை. அவ்வளோ அதிகாரமும் செல்வாக்கும் பட்டமும் பதவியும் மக்களுடைய சப்போர்ட்டும் செல்வமும் எல்லாம் இருந்தபோது அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால் சபபா, அவர் மிக கவனமாக துல்லியமாக தனக்கு வழங்கப்பட்ட சபபுகள் அனைத்தையும் சரிவர கையாண்டார்கள், முறையாக யூட்டிலைஸ் பண்ணினார்கள். அதுதான் துல்கர்னைன் போன்ற அந்த மனிதர்கள் உலகத்திலே பெரிய சாதனைகளை சாதிப்பதற்கு காரணமாக இருந்துச்சு. யாஜூஜ் மாஜூஜ் என்ற அந்த வம்சத்துடைய அடக்குமுறைக்கு ஒரு உலகத்தில் ஒரு சாரால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்.
பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த இடத்தை நோக்கி பிரயாணத்தை மேற்கொண்ட இந்த துல்கர்னைன் என்பவர் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, மக்களுடைய ஆதரவை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி செய்து ஒரு சமூகத்தையே பாதுகாத்தார். அந்த பயணத்தை பற்றி குர்ஆன் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது பல இடங்களிலே ஃபஅத்பஅ, அவர் தனக்கு வழங்கப்பட்ட எல்லா அதிகாரங்களையும் செல்வத்தையும் சபபுகளையும் முறையாக பயன்படுத்தினார்கள். என்னை பாருங்கள், துல்கர்னைன் என்பவர் புகழப்படுகின்ற மனிதனாக மாறுகிறார் என்றால் சபபுகளை கையாண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். எனவே ஒரு வெறுமனே ஒரு ஆன்மீகவாதி என்ற பேரில் அவர் இது ஒன்றையுமே பார்க்க மாட்டார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அங்கு சொல்லவில்லை. தனக்கு வழங்கப்பட்ட சபபுகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்னது போன்று உள்ளத்திலே அல்லாஹ் இறை சிந்தனை இருந்துச்சு. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் இறை சிந்தனையோடு இருந்துச்சு. எல்லா சபபுகளையும் வைத்திருந்த அவர் உள்ளத்திலே இறைவனோடு உறவு வைத்து கொண்டிருந்தார். மறுபக்கம் இருந்த எல்லா அஸ்பாபுகளையும் பயன்படுத்தினார்கள். விளைவாக உலகத்தை ஆளுகின்ற ஒரு பெரிய போற்றப்படுகின்ற சூரத்துல் கஹ்ஃபில் கூட பாராட்டு பேசுகின்ற அளவுக்கு அவர்கள் மாறுகிறார்கள். இது வரலாற்று நடைமுறையாக நாங்கள் பார்க்குறோம். இந்த உலகம் வரலாறு நெடுகிலும் இந்த சபபுகளுக்கு கூடத்தான் இயங்கி வந்திருக்கிறது. யாரெல்லாம் அந்த சபபுகளை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ உலகத்தில் பெரிய அளவு சாதித்திருக்கிறார். இது குர்ஆனுடைய ஸ்டைலிலிருந்து நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அஸ்பாப்னு சொல்கிற நேரம், இந்த காரணக்காரிய விதி என்று சொல்கிற நேரம், இங்கே நாங்கள் சொல்கின்ற இந்த சபபுகளால், இப்போ சபபுகள் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம். சபபுகளை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் என்று நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். அது குர்ஆனும் சொல்லியிருக்கிறது. அதுக்கு 2-3 உதாரணங்களை தான் நாங்கள் காட்டணும். குர்ஆன் நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா துறைகளும் மனித முயற்சியுடைய அவசியத்தை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்போ இருக்கிற விஷயம் என்றால், இந்த சபபுகளால் மாத்திரம் உலகத்தில் எல்லாம் நடந்து போவதில்லை என்ற உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம், சபபை எடுத்து விட்டோம், எனவே எல்லா காரியங்களும் ஆகிவிடும் என்று சொல்கிறதுக்கு இல்லை. இம்மிடத்தில் அறிவு இருக்கிறது. இந்த அறிவை சரியாக பயன்படுத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. அங்கே சில லிமிட்ஸுகள் இருக்கின்றன. அறிவு, ஆற்றல், தொழில்நுட்பம், டீம் ஒர்க், இப்படியான எஃபர்ட்ஸுகள் எல்லாவற்றையும் எடுத்தாலும் இந்த சபபுகளால் அனைத்தையும் சாதிக்கலாம் என்று இல்லை. நீங்கள் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இதுக்கு பொருளாடையான மனுஷர்களை நாங்கள் பார்க்கலாம். எங்களோட அன்றாட வாழ்க்கையில் கூட எத்தனையோ முயற்சிகளையெல்லாம் மேற்கொண்டும் பல பொழுது தோல்வி அடைந்திருக்கிறோம். எதிர்பார்த்த விளைவை சில போது காணவில்லை. வியாபாரத்துக்கு கூட பெரிய முயற்சிகளை, பெரிய ஹோப்ஸுகளோட, எதிர்பார்ப்புகளோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்து முறையாக செஞ்சு சிஸ்டமாக செஞ்சோம். சில பொழுது எங்களை மீறி அது நடைபெறுவதை நாங்கள் பார்க்குறோம். சபபுகளை தாண்டி ஒரு சக்தி அங்கு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். எனவே சபபுகளில் நாங்கள் ஈமான் கொள்வதில்லை. சபபுகளை ஈமான் கொள்வதில்லை. சபபுகளை கண்டிப்பாக நாங்கள் கை கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது எங்களோட அடிப்படையான விஷயம். குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த சபபுகளில் எங்களது ஈமான் இருக்க மாட்டாது. இதுதான் இந்த ஒரு மூமினிடம் இருக்கிற, குர்ஆனிய மனிதனிடம் இருக்கின்ற வித்தியாசமான விஷயம். எல்லாம் இருக்கும், எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். அவனோட தவக்குள் எங்கே இருக்கும் என்றால், ஈமான் எங்கே இருக்கும் என்றால், யக்கீன் எங்கே இருக்கும் என்றால் இறைவன் பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் இறைவன் பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் போதிக பக்கம், ஒரு பக்கம். இந்த ரெண்டும் அட்டாச் கம்பைன் சிஸ்டம் ஒன்று தான் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு. இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். துல்கர்னைனிடத்திலும் நாங்கள் பார்க்குற மிக முக்கியமான அம்சம் இதுதான். அவரிடத்தில் இந்த சபபன் சொல்கின்ற எல்லாம் போல பெரிய அளவு இருந்துச்சு. அதான் நீங்கள் பெற்றிருக்கின்ற சில பொது பணம் இருந்தால், காசு இருந்தால் அறிவு இருக்காது, அறிவு இருந்தால் போதிய காசு இருக்காது, அறிவும் காசும் இருந்தால் போதிய அளவு செல்வாக்கு இருக்காது, செல்வாக்கு இருந்தால் மற்றொன்று இருக்காது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா அஸ்பாபுகளையும் ஒரே நேரத்தில் பெற்ற ஒரு மனிதனை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லா அஸ்பாபுகளையும், வசதிகளையும், வாய்ப்புகளையும், காரணிகளையும் பெற்றிருக்கிற ஒரு மனிதனை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. ஒன்றிருந்தால் மற்றொன்று இருக்க மாட்டாது. இருக்கிறது கூட போதுமான அளவு இருக்க மாட்டேன். இன்னொருவரை ஒப்பிட்டு பார்த்தால் அவரை விட குறையத்தான் எங்கள்கிட்ட இருக்கும். சில இந்த நாட்டிலே நான் ஒரு பணக்காரனாக, ஒரு அறிவாளியாக மற்றொருவராக இருக்கலாம். அவர் இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கும். அதிகார ரீதியாக, அறிவு ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, செல்வ ரீதியாக ஒரு பலவீனமான ஒரு ஊரிலே பெரிய மனிதனாக அவர் நினைத்து கொண்டிருப்பார். மற்றொரு ஊரில் இருக்கிற மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக வீழ்ச்சியானார்.
எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபபுகளும் காரணங்களும் வசதிகளும் எல்லோருக்கும் எல்லாமே பெற்றதாக எல்லோரும் இருக்க மாட்டார்கள், வித்தியாசமாக இருக்கு. ஆனால் சபபுகள் இருக்கிற சபபுகளில் துல்கர்னைனை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக அதிகமாக பெற்றிருந்தார்கள். குர்ஆனே அது சொல்கிறது, பல வகையான அதிகாரங்கள் அவர்கள் பெற்றிருந்தார்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ இறைவனோடு இருந்துச்சு. எனவே சபபுகளில் நாங்கள் தவக்குள் வைப்பதில்லை, அது அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுகின்ற ஒரு டூலாகத்தான் பயன்படுத்தும். டூல் ஒரு காரணியாக ஊடகமாகத்தான் நாங்கள் அதனை பயன்படுத்துகிறோம். அதே நேரம் அந்த சபபுகளை புறக்கணிக்கிறதும் இல்லை. நமக்குரிய சகோதர சகோதரி 3 விஷயங்கள் இருக்கின்றன. முன்னால் சபப் இருக்கிறது. சபப் என்றால் காரணங்கள், ஃபெசிலிட்டிஸ்கள், எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்கள், வளங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அறிவு, ஆற்றல், திறமை, செல்வம், அதிகாரம், இப்படியான விஷயங்கள் அஸ்பாப். 2வது சொன்னோம், இதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டும். இருக்கிற வளங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணது தான் சுன்னாவே ஹயாத்தாக்குறோம். குர்ஆன் சொல்கிறது கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வரையறைகளுக்குள்ளார கட்டாயம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறது. எனவே புறக்கணிப்பதில்லை. 3வது சொல்கிறோம், சபபுகளில் நாங்கள் தங்கி இருப்பதில்லை. ஈமான் ஒன்று இருக்கிறது, யக்கீன் ஒன்று இருக்கிறது. இறைவன் பக்கமாகத்தான் எங்களோட எல்லா சிந்தனைகளும் ஆன்மீக உணர்வுகளும் இருக்கும். இப்படியான ஒரு வகையான ஒழுங்கொண்டு தான் இங்கு இருக்கிறது. இதனை நாங்கள் பார்க்குறோம். எனவே இப்படி முயற்சிகளை மேற்கொள்வதற்கூடாக அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த ஒரு கட்டளையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். என் ஒருவர் சபபை பயன்படுத்துகிறார் என்றால், முயற்சி ஒன்றை மேற்கொள்கிறார் என்றால், சொன்ன விஷயத்தை ஒன்று செய்கிறார் என்றால், இபாதத் ஒன்றை செய்கிறார். புறக்கணிக்கின்ற பொழுது அது மார்க்கத்துக்கு முரணான ஒன்றாக மாறும். இதனால் தான் இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். தர்க்குல் அஸ்பாப் ரஹ்பானியா. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், சபபுகளை, இருக்கிற காரணங்களை, போதிய வசதிகளை, அதுக்கான நியாயங்களை, இதுகளை புறக்கணிப்பது துறவரம், மார்க்கத்துக்கு முரணான. ரஹ்பானியான துறவரம், அதாவது உலகமே வெறுத்து வாழ்கிறது. அதாவது நோய் வந்தால் டாக்டர்கிட்ட காட்டுறதும் இல்லை, மருந்து எடுக்கிறதும் இல்லை, மருந்து குடிக்கிறதும் இல்லை, பசி வந்தால் சாப்பிட்றதும் இல்லை, தொழில் ஒன்றும் செய்வதும் இல்லை, படிப்பதும் இல்லை, ஒரு வகையான எஃபர்ட்ஸும் எடுக்கிறல்ல. அவர் நினச்சி கொண்டிருக்கிறார், அதனோட அல்லாஹ் நெருங்குகிறார்னு நினச்சி கொண்டிருந்தார்னா ரஹ்பானியா. அதுக்கு சொல்கிற ரஹ்பானியான்னு சொல்கிறது மார்க்கத்தில் இல்லை. அதாவது துறவரம், அது மார்க்கத்துக்கு டோட்டலி புறநடையானது. எனவே தர்க்குல் அஸ்பாப், அப்படி உலகத்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு துறவரம். அதுக்கு தான் துறவரம் என்றே சொல்கிறது. அது மார்க்கத்தில் பாவம். அதே நேரம் மறுபக்கம் அந்த அஸ்பாபுகளில் முழுக்க மூழ்கி ஒரு மெட்டீரியலிஸ்டாக மாறுறது. காசு தான் வாழ்க்கை, செல்வம் தான் வாழ்க்கை, ஓவர் திங்கிங், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எக்கனாமிக்கலி விளங்கப்படுத்துறதும், பொலிட்டிக்கலி விளங்கப்படுத்துறதும், அதிலே சிந்திக்கிறதும், அந்த கோர்ஸை பற்றி யோசிக்கிறதும், அதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறோம். அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கிறதும், ஏதோ நிலையாக வாழப்போவதுமா நினைக்கிறதும், அளவுக்கு மிச்சமாக யோசிக்கிறதும், ஓவர் டென்ஷன் ஆகிறது, ஓவர் திங்கிங்கு வாரதும், முழுக்க அதை நம்புறது, அது இருந்தால் எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறது, காசை வச்சு ஆட்களை மதிப்பீடு செய்கிறது, அதிகாரத்தை வச்சு எல்லாம் செய்வது, அதிகாரம் கிடைத்த அனைத்தையும் செய்யலாம்னு நினைப்பது, அப்படி அதிலே ஒரு பெரிய தவக்குள் வைக்கிறது. யஹூதியா, ஒரு யூத சிந்தனை என்று சொல்கிறார் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லா. போதிய காரணியெல்லாம் முழுக்க நம்புறது. அது யஹூதியா, ஒரு பெரிய யூத சிந்தனை வருவா. இருக்கிற சபபை மொத்தமாக விட்டுவிட்டால் அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ரஹ்பானியா, துறவரம். அல்லாஹ்வை மறந்து மெட்டீரியலான இந்த பொருட்களை மட்டும் ஆட்களில் நம்பிக்கை வச்சு, பொருட்களில் நம்பிக்கை வச்சு, டாக்டரில் நம்பிக்கை வச்சு, அவரில் நம்பி வச்சு, ப்ரொக்டரில் நம்பி வச்சு, அறிஞரில் நம்பிக்கை வச்சு, சில மனுஷர்களில் நம்பிக்கை வச்சு, அவர் விட்டால் ஆள் இல்லைன்னு நினச்சி, அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி, அப்படியான ஓவத்திங்கே போனால் யஹூதியா. அந்த சிந்தனையும் பொருத்தமில்லை. எது சரியான சிந்தனை என்றால், அவற்றை மிகச்சரியாக யூட்டிலைஸ் பண்ணி இருக்கிற வளங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அவை எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்துவதோடு அவற்றுக்கு எந்த பவரும் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு பவரை கொடுக்கிறது தான் உண்மையான இஸ்லாம். இருக்கிற சபபுகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி அவற்றுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வது தான் உண்மையான இஸ்லாம் என்ற கருத்தை இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த வசனங்களை விளங்கப்படுத்தும் போது சொல்வதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், சாதாரண விஷயங்களை கூட நாங்கள் பார்க்கணும். நல்ல ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அவங்களுக்கு மனுஷன்
வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா அவர் சொல்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஃபிரௌனுடைய படை பரிவாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழிப்பதற்காக வேகமாக வருகிறது. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் செங்கடல் முன்பக்கமாக இருக்கிறது. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பனு இஸ்ராயல்களும் பின்னால் ஓடிக்கொண்டு வருகிறார்கள். மிக கிரிட்டிக்கலான ஆபத்தான கட்டம். சபபுகள் படி பார்த்தால், இப்போ நாங்கள் சொல்கிறோம் சபபுகள்னு சொல்கிறேன், சபபுகள் படி பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தப்ப முடியாது. அவரோடு இருக்கிற பனு இஸ்ராயல்களுக்கு தப்பவே முடியாது ஒரு நாள். ஏனென்றால் பின்னால் பெண்ணாம்பரும் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஃபோர்ஸஸ், முன்னால் கடல். எனவே ஒரு வகையிலே மனிதன் அறிவு ரீதியாக ரேஷனலி பார்த்தால், அறிவு ரீதியாக பார்த்தால், சபபுகள் பார்த்தால் திருப்பி இவங்களோட போராடுற அளவுக்கு அதிகாரமும் இல்லை, வெப்பன்ஸும் இல்லை, அந்த அளவுக்கு சக்தியும் இல்லை. எனவே அழிவு தான், தப்புறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலா மீது வைத்திருந்த தவக்குல் ஈமான், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான், இத்ரப் பி அஸாக்கல் பஹர், உங்களோட இருக்கிற அசாவால் கடலை அடியுங்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக அந்த ஆக்ஷனுக்கு வருகிறார். அது ஒரு ஆர்டர், அல்லாஹ்வுடைய ஆர்டர். உடனே அதனை அந்த கொமாண்டை, அந்த கட்டளையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அமுல்படுத்துகிறார்கள். விளைவாக கடல் தொட்ட உடனே அது அந்த இடத்திலிருந்து ஒரு பாதை உருவாகிறது, அழகான ஒரு பாதை. அதிலே இப்போது கடந்து செல்ல கடலிலே உருவாகிறது. இப்பொழுதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தில் பின்னால் வந்து வத்துருக்கில் பஹர் ரஹ்வா, குர்ஆன் தொடர்ந்து சொல்கிறது, மூசாவை நீங்கள் உங்களோட அசாவால் கடலை அடிக்க வேண்டும், பிறகு விட்டுவிட வேண்டும். பிறகு மறுகமர அடிக்கிறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற இமாம்கள் அழகான ஒரு கருத்தை சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசில் இருந்த பயத்தின் காரணமாக தொடர்ந்தும் கடல் ஒரு பாதையாக மாறிய பிறகும் கூட அடித்து கொண்டே பேத்துக்கிறார். ஏனென்றால் பயம் மறைய கடல் வந்துடுவாண்டு. ஏன்னா அவருக்கு இருக்கிற பயமே தானே. இந்த பழக்கம் வாழ்க்கையிலே புறநடையான விஷயம் இல்லை, சபபுகளுக்கு அப்பா இல்லையா, கடல் இந்த இதாக மாறினது. அப்போ பயம் ஒன்று இருக்குது, போகிற வழியில் மறைய கடல் ஆகினால் உள்ளுக்கு எடுத்து நாங்கள் அழிய வேண்டி வரும் என்று சொல்லி அதை அடித்தடித்து போகிறேன் தான் குர்ஆன் சொல்லிச்சாம். அல்லாஹ் தஆலா சொன்னான், வத்துருக்கில் பஹர் ரஹ்வா, அது கடலை விட்டு விடுங்கள். இப்போது உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது நீங்கள் கடலை அடித்து ஒரு சபப், அதன் விளைவாக ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போது இந்த இயக்கத்தை இயக்குறது அல்லாஹ் தஆலா. எனவே வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் விளங்கும், நாங்கள் சில நேரங்களில் சில சபபுகள் எடுக்க வேண்டி வரும். சபபுகள் எடுத்தமைக்காக விஷயங்கள் நடமாறுவதில்லை. சபபுகளுக்கு அப்பால் ஒரு சக்தி ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. அவன் எப்படி எப்படி இருக்கிறானோ தெரியாது அடுத்த கட்டமாக. உதாரணமாக நோய் வந்தால் மருந்து குடிக்கிறோம், கட்டாயம், அது சபப், அது நன்மையான விஷயம். லிக்குல்லி தாஇன் தவா என்று ரசூலுல்லாஹி சொன்னார். எல்லா நோய்களுக்கும் மருந்து காணப்படுகிறது. எனவே மருந்து எடுக்கிறது, மருந்தை பார்க்குறது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்கிறது, ஏற்பாடுகள் செய்கிறது மார்க்கத்தில் ஒரு சுன்னா, ஒரு சபப். மருந்தை குடித்து விட்டோம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை அடித்தது போன்று, கடலிலே அந்த அசாவை அடித்தது போன்று. அந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகுதா, என்ன நடக்கும் என்பது எங்களோட சபபுகளுக்கு அப்பாற்பட்டது. இப்போ யார கையில் கொண்டு இருக்கிறது? ஒரே நோயால் உயிர் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரே நோயால் இறந்தவர்களை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்ற உலகத்தில் நிகழ்ச்சிகள், நாங்கள் ஒரு சபபை எடுத்துக்கொண்டு வியாபார முயற்சியிலே பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு வருகிறது. மறுபக்கம் அதே இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு வியாபாரத்தில் செய்யப்பட்டு படுதோல்வியை அடைகிறது. எனவே ஒரு சபபை எடுக்கிறோம், அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் எக்கிறது கட்டுப்பாட்டை இழக்கிற ஒரு நிலைன்னு இருக்கிறது. இப்போ உலகத்தை எல்லாத்திலும் வித்தியாசமாக இருக்கிறான் என்றாலும் கூட சபப் எடுப்பது எங்களோட முயற்சி. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உறவிலே நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் அந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். இது முதலாவது நாங்கள் பார்த்த விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயம், உலகத்தை அல்லாஹ் ஆப்பரேட்ஸ் திஸ் வேர்ல்ட் த்ரூ மீன்ஸ். இந்த காரண காரிய விதிகள் கூட அல்லாஹ் இயக்குகிறான் என்ற கருத்தை தான் ஓரளவு இப்போது இதுவரைக்கும் சொன்னோம். ஏன்னா கட்டாயம் அதில் எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. நாங்கள் முயற்சிகளுக்கு கூட அல்லாஹ் தஆலாவை கட்டுப்படுகிறோம். இரண்டாவது ஒன்று இருக்கிறது, நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த மீன்ஸுகளுக்கு அப்பால், இந்த சபபுகளுக்கு அப்பால், காரணகாரிய விதிகளுக்கு அப்பா உலகத்தை இயக்குகிறார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சயின்ஸாலேயும்
மருத்துவத்தாலேயும் விஞ்ஞானத்தாலேயும் தொழில்நுட்பத்தாலேயும் நியாயப்படுத்துகிறது என்பது சாத்தியம். இன்னொரு பகுதி இருக்குது, அறிவுக்கு அப்பாற்பட்ட எந்த சபபுகளையும் சொல்லவே முடியாத ஒரு பகுதி இருக்கும். அதை நாங்கள் கூட பல போது பார்க்குறோம். உதாரணமாக குர்ஆனில் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் பிஹ்ராம். உங்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த ஒரு சம்பவம், நீண்ட வசனம். சூரத் ஆல இம்ரான் 37 வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி வருகின்ற பொழுது அங்கே ஒரு மிஹ்ராபு பக்கத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் இருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. வார நேரமெல்லாம் வஜத இந்த ஹரிஸ்கா, அங்கு வித்தியாசமான பொருட்கள் இருக்கிறது, பல வகைகள் இருக்கின்றன. யார் கொண்டு வந்து கொடுத்ததில்லை. வஜதஹா இந்த ஹரிஸ்கா காலையா மரியம். ஆச்சரியத்தில் வளமையாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கவனிப்பதற்காக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வார நேரமெல்லாம் ஏதோ ஒரு வகையான பல வகைகள் வித்தியாசமான உணவுப் பொருட்கள் இருப்பதை கண்டு அவர் கேட்குறா, யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, எங்கேருந்து உங்களுக்கு கிடைத்தது? அன்னாலக்கி என்ன ஆச்சரியமாக கேட்குறது. அதாவது அவரை கேள்வியிலிருந்தே விளங்குதுன்னா இது ஒரு நாளும் மனுஷர்கள் யாரும் கொண்டு வந்திருக்க சான்ஸ் இல்லை. அன்னாலக்கி ஹாதா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அப்போ சொன்னாராம், காலத் ஹுவமின் இந்தில்லா, அது வித்தியாசமான பாதி, அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுன்னு சொன்னார். இப்போ சபபுக்கு அப்பால் கண்டிப்பாக ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அதனை யாரோ ஒருவர் கொண்டு வர வேண்டும். கண்ணுக்கு விளங்குகின்ற ஒரு சக்தி ஒன்று கொண்டு வர வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆணும் வராத ஒரு நிலை தான் இருந்துச்சு. அது குர்ஆனை படிக்கின்ற பொழுது புரியும். எனவே இந்த நிகழ்ச்சி எதனை காட்டுகிறது என்றால், சில நேரம் அல்லாஹ் தஆலா உலகத்தை மிகவும் அரிதாக அவன் போட்ட விதிகளுக்கு அப்பால் உலகத்தை என்ன செய்கிறான், இயக்குகிறான். இப்படியான விதிவிலக்கு நிகழ்ச்சிகளும் வரும். இருட்டினால்தான் மழை பெய்யும். மழை பெய்ய முந்தி சில அறிகுறிகள் நடந்தேறும். அது சுன்னா, அப்படித்தான் உலகத்தை வைத்திருக்கிறான். இரவாகினால் இருள் அடைய வேண்டும், பகலாகினால் சூரியன் வந்து அதுக்குரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இதுக்கு புறநடையாக அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்கலாம். இதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் கூட மிக அற்புதமான சில நிகழ்ச்சி நடக்கலாம். அது ஒப்பீட்டு ரீதியாக குர்ஆனை சொல்வது போன்று அரிதான நிகழ்ச்சிகளாக இருக்கும், ஆனால் நடத்தலாம். அல்லாஹ் போட்ட ஒழுங்குகளுக்கூடாக ஒழுங்குகளுக்குள்ளால் அல்லாஹ் இயங்க வேண்டுமென்ற அவசியமும் இல்லை. அதுக்கு அப்பாலும் அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்குவான். இன்னல்லாஹ காதிருன் அலா குல்லி ஷை, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் எப்படி இருந்தாலும் செய்வதற்கு ஆற்றலும் சக்தியும் உள்ளவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ் காதிருன் அலா குல்லி ஷைன்னு சொல்கிறான். இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் ஃபஆலுன் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்வான் என்றது தான். அப்பொழுது நாங்கள் குர்ஆனுடைய இன்னொரு இடத்துக்கு வர வேண்டும். குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போன்று சுன்னாக்களுக்கூடாக சிஸ்டத்துக்கூடாக இயக்குறது, அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். இன்னும் சில குர்ஆனிய வசனங்கள் இருக்குது, இந்த சிஸ்டத்துக்கு அப்பாலும் அல்லாஹ் இயங்குவான். குன் ஃபயகூன், ஆகுக என்று சொன்னாலே உலகமெல்லாம் ஆகும். அற்புதமாக அழிவுகளை எல்லாம் கொண்டு வருவான். அதை இந்த விஞ்ஞானம் யோசித்து திகைப்படைந்து போகும். இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கவே சான்ஸ் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு விஞ்ஞானம் சொல்லும். அது எப்படி நடந்ததுன்னா அதுக்கு காரணத்தை சொல்ல கஷ்டமாக இருக்கும். இது மனுஷன் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், உலக நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுன்றால் மிக அற்புதமான விஷயம். அங்கே நாங்கள் பார்க்குறோம் மனித ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் வியந்து போய் அதுக்கு நியாயங்கள் சொல்ல முடியாத, காரணங்களை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ந்து போகிறோம். இந்த இடத்தை தான் சொல்கிறோம், அல்லாஹ் தஆலா சபபுகளுக்கு அப்பாலும் இயக்குவான். அதுதான் சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்கள் எண்ட் ஆஃப் த டே இறைவன் தான் இந்த உலகத்தை எப்படி அற்புதமாக இயக்குகிறான். ஒன்று சபபுகளுக்கு கூடாக, ரெண்டாவது சபபுகளுக்கு வெளியில் நாங்கள் நினைக்கிற விஞ்ஞான விளக்கங்களுக்கு அப்பால் இருந்து கொண்டும் இயக்குவான் என்பது அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அன்புக்குரிய சகோதரர்களே, சபபுகளுக்கு எதிராகவும் இயக்குவான் மறுபக்கம். அது அடுத்த அற்புதமான விஷயம். சபபுகளுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையாக, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். எந்த சபபை சொல்ல போகிறீர்கள்? உலகம் என்ன சபபுக்கு சொல்கிறோம்? அதுக்கு கணவனுடைய துணை இல்லாமல், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார் என்ற வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய உண்மை.
குர்ஆனும் அதனை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது என்ன சபபுகளுக்கு அப்பால் அல்லது சபபுகளுக்கு எதிராக சில நேரம் ஒர்க் பண்ணுறதா. உதாரணமாக பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே நம்ரூத், குர்ஆனும் அதை சொல்லியிருக்கிறது. தன்பியால் நம்ரூத் என்ற அந்த மன்னன் கட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த ஒரே காரணத்துக்கு அவரை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த முடியாது போன பொழுது எப்படியா நெருப்பை மூட்டி அதிலே கட்டி உசும்ப திரும்ப எழுத அளவுக்கு கட்டித்தான் நெருப்பிலே போட்டார். என்ன செய்யணும்? உடனடியாக நெருப்பு சுட வேண்டும். நெருப்பு சுட வேண்டும், அழிந்து போக வேண்டும், பொடி கூட கிடச்சிக்கக்கூடாது, கரியாக மாறி இருக்க வேண்டும், சாம்பலாக போயிருக்க வேண்டும். அல்லது அப்படி இல்லாவிட்டாலும் கூட நெருப்புடைய ஏதோ ஒரு எஃபெக்ட் ஒன்று இது இருக்க வேண்டும். நெருப்புடைய சூடு கட்டும் சூட்டால். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? யானா ருக்கூனி பர்தன் வசலாமா அலா இப்ராஹீம், அலா இப்ராஹீம், இப்ராஹிமுக்காக மட்டும் நெருப்பே நீ கூலாக இரு, சலாமத்தாக சாந்தியாக இரு. சூடான நெருப்பு உலக வரலாற்றிலே ஒரு கட்டத்திலே குளிராக மாறுகிறது. இப்போ நெருப்பென்றால் சூடு என்பது சபப், அது ஒரு சபப், உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய விஷயம். நெருப்பு கூலாகிறன்றது, நெருப்பு பற்றி கொண்டு இருக்கிற நேரம் அது கூலாகிற என்பது சபபுகளுக்கு எகெயின்ஸ்டானது, அது புறநடையானது. எப்படியும் அல்லாஹ் தஆலா சில நேரம் உலகத்தை இயக்குவான். எனவே இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்பது எங்களுக்கு புரிவதில்லை. அடிப்படை சபபுகள் கூட இயக்குவது தான். சபபுக்கு வெளியிலேயும் போய் அல்லாஹ் இயக்குவான். சில நேரம் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பௌத்தறிவுவாதம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அறிவியல் உலகம் சொல்லுகின்ற விஞ்ஞான உலகம் மருத்துவ உலகம் சொல்லுகின்ற நியாயங்களுக்கு அப்பால் அல்லாஹ் எதிராக வெளிப்படுத்துவான். என்னத்தான் நாங்கள் சொல்கிறோம்? மூன்றும் குர்ஆனிய கண்ணோட்டத்திலே இறைவன் தொழிற்படுத்துகிறான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை மீறி நடைபெறுகிறது நாங்கள் சொல்லுவதில்லை. மனித கட்டுப்பாடுகளை, மனித அறிவை, விஞ்ஞானத்தை மீறி நடக்கலாம். மனித அறிவால் சொல்ல முடியாத விளக்கங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் அந்த மூணுமே ஏற்கனவே சொன்ன சபபுகள் நூறாக நடந்தாலும் உண்டு, அப்பால் நடந்தாலும் உண்டு, எதிராக நடந்தாலும் உண்டு, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல்களுக்கு ஊடாகத்தான் இயக்குகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இது நாங்கள் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடைசியாக இந்த ப்ரெசன்டேஷனிலிருந்து, இந்த அமர்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமான முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கின்ற தலைப்பில் நாங்கள் மிக முக்கியமான விஷயத்தை தான் கலந்துரையாக எடுத்தோம். இந்த விவகாரங்களை, உலக நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறோம் என்றால் குர்ஆனுக்கென்று ஒரு தனியான பார்வை இருக்கிறது. 3 முக்கியமான சிஸ்டத்து கூட அல்லாஹ் உலகத்தை இயக்குகிறான். அதில் பெற வேண்டிய பாடம் என்றால் நிகழ்வுகள் அனைத்தும் எந்த சிஸ்டத்தில் நடந்தாலும் இறை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவையே. அனைத்தும் அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல்கள், திறமைகளுக்கு ஊடாகத்தான் உலகம் இயங்குகிறது. அது அறிவுக்கு உட்பட்டதாக இருக்கலாம், அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம். அது மிக தெளிவாக புரிய வேண்டும். எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் மிக கூடிய கவனம் எடுக்க வேண்டும். அதன் விளைவுதான் ஈமான். இதுதான் ஈமான் அடிப்படையான விஷயம். வெறுமே அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால் உலகத்துடைய நிகழ்வுகளிலிருந்து உடைத்து துண்டித்து அல்லாஹ்வை நம்புகிறோம் இல்லை. உலக நிகழ்வோடு செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. 2வது, மூமின்கள் எப்போதுமே இறை கட்டளைகளை செயற்படுத்தி வாழ்பவன். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு தொற்று நோய் பரவிக்கொண்டு இருந்துச்சு. இருக்கிற ஒரு சஹாபி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு தொற்று நோயிலிருந்து பாதுகாப்புறதுக்காக முயற்சி இருக்கிறார். அப்போது அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய கதா கதிரிலே நம்பிக்கை இல்லையா? நோய் பரவுறண்டால் பரவிக்கொண்டு தான் இருக்க வேண்டும், அது பரவிக்கொண்டிருக்கும், அதிலிருந்து தப்புறத்துக்கு நீங்கள் முயற்சிப்பது என்பது கலாக்கதிரிலிருந்து தப்புறத்துக்கு எடுக்கிற முயற்சியாக இருக்கும் அல்லவா என்று சொல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அவர் ஒரு கலாக்கதிரிலிருந்து மற்றொரு கலாக்கதிரை நோக்கி அவர்கள் செல்கிறார். அதாவது நோய் என்பது இப்போது வந்திருக்கிறது, பரவிக்கொண்டும் இருக்கிறது, அது ஒரு கலாக்கதிர். எஸ், அந்த நோயிலிருந்து தப்புறத்துக்கு ஒரு முயற்சி அவர் மேற்கொள்கிறார் என்றால் அது மற்றொரு கலாக்கதிர். எனவே அது ஒரு நன்மையான விஷயம். எனவே கலாக்கதிற்கு முரண் நாங்கள் சொல்வதில்லை, அது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மேற்கொள்கிறார் என்பது பொருள். எனவே உலகத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளும்
குர்ஆன் சுன்னாவுடைய வரைகளுக்கு உட்பட்டு இருக்கின்ற போது கண்டிப்பாக அது இபாதத்தாக மாறும் என்றது 2வது படிப்பினை. 3வது காரணங்களில் அளவு மீறி தங்கி வாழ்வதும் அனைத்தையும் மனித அறிவால் புரிய முடியும் முற்படுவதும் ஆரோக்கியமானது அல்ல. அளவுக்கு மிச்சம் சபபுகளில் நம்பி அதை கடவுளாக நம்பிக்கொண்டு மெட்டீரியல் சிந்தனைகளை வளர்த்துக்கொண்டு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல பார்க்குறது, அளவுக்கு மிச்சம் யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் எடுத்து அப்படி ஆயிக்கும் என்று சொல்லி சாதாரண அறிவையும் அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு சென்றொரு விஷயங்களை வைத்துக்கொண்டு துறை சார்ந்தவர்களும் பலபோது துறை சாராதவர்கள் விளக்கங்களையும் நியாயங்களையும் தேடுறது அலட்டுவது பலபோது ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் தான் கொண்டு வந்து தருமே ஒழிய அது ஆரோக்கியமானதே அல்ல. எனவே அதுக்கு ஒரு அளவு தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக பலபோது அறிவுக்கு அப்பாற்பட்ட கொண்டோருக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் தான் இருக்கும் என்ற கருத்தையும் நாங்கள் சொல்கிறோம். எனவே அதில் கூட நாங்கள் கண்டிப்பாக ஒரு அளவு பேலன்ஸாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த வகையில் உலகத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்றால், ஒரு பிரபஞ்சத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒன்றோ அல்லாஹு தாலா சபபுகளுக்கூடாக காரணங்களுக்கூடாக இயக்குகிறான், காரணங்களுக்கு அப்பாலும் இயக்குகிறான். எங்கள் அறிவுக்கு வழங்காத சில காரணங்கள் இருக்கலாம், அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். 3வது காரணங்களுக்கு புறநடையாக நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா சில நேரம் அந்த விஷயங்கள் இயக்குவான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற கருத்தை தான் இந்த குர்ஆனிய கண்ணோட்டத்திலே விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயங்களை சரியாக புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.